அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த கடைசி தினங்கள்ல இருக்கோம். ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல நம்ம எல்லோருமே அவசியமாக முடித்து கொள்ள வேண்டிய மகத்தான திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, நிறைய கவலைகளும் இருக்கு. அதை அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய மகத்தான ரமலான் நம்மிடையே வர உள்ளது. ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா அருட்கொடையான மாதம். இதை பற்றி ரசூல்லா என்ன சொன்னாங்க? ரஜபு மாசம் வந்துட்டாலே ரசூல்லா சொல்லக்கூடியது ஒரு துவா. அது என்ன துவா? ரஜபிலும் எங்களுக்கு பரக்கத்து செய், ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய், வரக்கூடிய ரமலானை எங்களை அடையச் செய் அப்படின்னு ரசூல்லா அழகான ஒரு துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துவாவை நம்ம ஏன் ஓதணும்? இதில் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரஜபுலையும் ஷாபான்லையும் நமக்கு பரக்கத்து இருக்கு, ஆனால் ரமலானை அடைந்து கொண்டாலே போதுமானது. அதை அடைவதற்கு முன்பாக நம்ம எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? சந்தோஷமாக இருக்கணும். செல்வத்தை நமக்கு தேவைப்படக்கூடிய அளவில் அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்டு நம்மளது கஷ்டங்கள் பிரச்சனைகளை தீர்த்துட்டு ரமலானுக்கு நம்ம எல்லோருமே தயாராகணும் இல்லையா? இன்றைக்கு ரமலானுக்கு முழுமையாக நம்மளை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய 4 பரக்கத்தான ரப்பனா துவாக்களை தான் பார்க்க போகிறோம். இந்த 4 துவாவும் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. இந்த 4 துவாவை ரமலானுக்கு முன்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய ரமலானில் உங்களுடைய விதி நல்ல விதியாக எழுதப்படும். ரமலான சந்தோஷமா பேரானந்தத்தோடு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நம்ம மாறிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த 4 ரப்பனா துவா. ரப்பனா துவாவில் அதிகமான ரப்பனா துவாக்கள் இருக்கு. அதாவது திருக்குரான்ல அல்லாஹு தாலா குறிப்பிடப்பட்டுள்ள நபிமார்கள் ஓதப்பட்டது தான் இந்த ரப்பனா துவாக்கள். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டது 40 ரப்பனா துவாக்கள். அதுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த 4 ரப்பனா துவாக்கள். இந்த 4 ரப்பனா துவா போதும் நம்மளோட ஒவ்வொருவருடைய விதியை மாற்றி எழுதுறதுக்கு. ஏன்னா இந்த 4 ரப்பனா துவாவையும் 4 நபிமார்கள் ஓதியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த நொடி விதி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்க கேட்குற துவாவை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். இதை யார் ஓதினாலும் தருவேன்னு அல்லாஹ் சொல்கிறான். எனவே பெரிய அமல்கள் செய்ய முடியலை, எங்களுக்கு தெரியவும் இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான சக்தி பெற்ற ஒரு அமலை செய்யணும் அப்படின்னா இந்த 4 ரப்பனா துவாவை நீங்கள் கையில் எடுங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் 10 முறை ஓதுங்க. அடுத்த 10 நிமிஷத்தில் இருந்து உங்களுக்கு நற்செய்திகள் வர தொடங்கும். உங்களோட பிரச்சனை நீங்கி இருக்கும். உங்களோட கவலைகளை குறைச்சிருப்பான் அல்லாஹ். சோதனை தரக்கூடிய விஷயத்தை எல்லாம் மாற்றிருப்பான். உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய கருணையையும் அருளையும் அல்லாஹ் போட்டு வச்சிருப்பான். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டு மண்ணும் பொன்னாகும். வாய்ப்பில்லை அப்படிங்கிற காரியத்தை கூட அடுத்த நொடி ரப்புல் ஆலமீன் நடத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஓத தொடங்குங்க. வெறும் 2 நாள் ரமலானுக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான்னு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையை அடுத்த நொடி மாற்றிய, அடுத்த நொடி துவாக்களை கபூலாக்கிய அந்த 4 மகத்தான ரப்பனா துவாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதலாவது யார் ஓதியது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். இது பாவங்களை மன்னிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய துவா மட்டுமல்ல, நம்மளோட துவாக்களை அங்கீகரிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வார்த்தைகளும் கூட. இந்த துவாவை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த தருணத்தில் ஓதுறாங்க? 250 வருடங்கள் அல்லாஹ்வுடைய சஜ்தாவினுடைய நிலையிலேயே இருந்தாங்க, அழுது கொண்டே இருந்தாங்க. 250 வருஷம் சஜ்தாவில் இருந்தவர், அதிகமாக அழுதவர் நம்முடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அப்படிப்பட்ட நபி இந்த ஒரு துவாவை அல்லாஹ் இறக்கி இதை ஓத வைக்கிறான். அவங்க ஓதுறாங்க, அடுத்த நொடி அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. எனவே
இது பாவங்கள் மன்னிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, துவாக்களை அங்கீகரிக்கிறதுக்காகவும் கூட. முதல்ல இந்த ரமலானை நம்ம அடையணும்னா பாவங்கள் இல்லாமல் போனாதான் அதனுடைய மகத்துவம் அருளும் நமக்கு கிடைக்கும். அப்போ முதல்ல நம்ம பாவங்களுக்கு தான் மன்னிப்பு கேட்கணும். எனவே பாவம் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளை கொடுக்கக்கூடிய இந்த துவாவை 10 முறை ஒதிக்கோங்க. அடுத்தது, இம்மை மறுமை வாழ்க்கை இரண்டையுமே நமக்கு நாம் நினைக்கிறதல்ல, அல்லாஹ் நினைக்கிறதுல மிக மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை பெற்றுத்தரக்கூடியது தான் இந்த ரப்பனா துவா. இதுதான் ரப்பனா துவாக்களினுடைய தலைமை. முதலாவது ரப்பனா துவா. மற்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த இடத்துல தான் வைக்க முடியும். இதுதான் நம்பர் 1. இந்த ரப்பனா துவாவை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து 10 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இடைவெளி விட்டுறாதீங்க. இந்த ரப்பனா துவாவை ஒரு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த துவா அப்படிப்பட்ட துவா. இது யார் ஓதியது? நம்மளோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அதாபன்னார். ரப்பனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு இவ்வுலகிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நற்பாக்கியங்களை தந்தருள்வாயாக, இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக. இதை விட சிறந்த துவாவை நம்ம கேட்க முடியாது. இந்த உலகத்துல நற்பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு கேட்போம், சிலது நிறைய கேட்கறதுக்கு நமக்கு தெரியாது. சில ஆட்குடிகளும் மட்டும்தான் நமக்கு அறிவுக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான், அதை மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த துவாவை ஓதணும் அப்படின்னா நம்ம அறிவுக்கு எட்டாமலே நமக்கு எது சிறந்ததோ அதை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய வார்த்தையாக இருக்கு. அதனால கட்டாயம் இந்த ஒரு துவாவை இன்றைய தினம் 10 முறை ஓதிக்கோங்க. இரு உலகிலும் நீங்க தான் வெற்றியாளர். அடுத்தது 3வது ரப்பனா துவா. செல்வத்துல உயர்ந்த நிலைக்கு போகணுமா? கடன் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு முதல்ல செல்வம் பரக்கத்தா இருக்கணும். செல்வம் மட்டும் பரக்கத்தா இருந்துச்சுனாலே இந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே முக்கால்வாசி நம்மால சமாளிக்க முடியும். பணம் தான் முக்கியமான கவலைக்கு காரணமா இருக்கு, கஷ்டத்துக்கு அழுகைக்கு காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த செல்வத்தை பரக்கத்தா பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா. இந்த துவாவை யார் ஓதுனாங்க? நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த துவாவை அவங்க ஓதுறாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான அரசாங்கத்தை கொடுத்தான். அப்படிப்பட்ட அரசாங்கம் அதற்கு முன்பும் யாருக்கும் கொடுக்கப்படலை, பின்பும் யாருக்கும் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான செல்வாக்க கொடுக்கக்கூடியது தான் இந்த துவா. இது செல்வத்தின் வாசல்களை திறந்து வைக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் பொன்னா மாற்றக்கூடியது. நீங்க இந்த ஒரு ரப்பனா துவாவை கையில எடுத்து தினமும் எவ்வளவு ஓத முடியுதோ அவ்வளவு அதிகமா ஓதுங்க. உங்களோட வீட்டை எல்லாம் பணத்தால நிரப்புவான். அந்த அளவு செல்வம் உங்க வீட்டுல பரக்கத்தா வரும். அந்த துவா என்ன அப்படின்னா, ரப்பெஃபிர்லி வஹப்லி முல்கல்லா எம்பகி லியஹதி மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். ரப்பே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எனக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை, இதுவரையும் யாருக்கும் கொடுக்கப்படாத அரசாங்கத்தை எனக்கு நன்கொடையாக கொடுப்பாயாக. நிச்சயமாக நீயே கொடை வல்லலாக இருக்கின்றாய். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு துவா பாருங்க. இதை மட்டும் ஓதுங்க, செல்வத்தை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். அடுத்து 4வது துவா. இது நம் எல்லோருடைய துவாவையும் கபூலாக்கக்கூடிய வார்த்தை. இதை ஓதிய நபி யார்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். இந்த ஒரு துவாவில் நம்ம எல்லோரோட ஒட்டுமொத்த தேவைகளுமே உள்ளடக்கி இருக்கு. இதை யார் எந்த தேவைக்காக ஓதினாலும் அவர்களுடைய துவா அடுத்த நொடி கபூலாகும். ஏன்னா இந்த ஒரு துவா எல்லாத்துக்கும் பொதுவானது. வேலை இல்லையா ஓதுங்க, குழந்தை இல்லையா ஓதுங்க, திருமணம் நடக்கணுமா ஓதுங்க, செல்வம் இல்லையா ஓதுங்க, பசியோடு இருக்கீங்களா, உணவு வேணுமா ஓதுங்க. இது எல்லாத்துக்குமே ஓத வேண்டிய ஒரு துவா. இந்த துவாவை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஓதுனாங்க? பாலை வனத்தில் கிடக்கிறாங்க, அப்படியே யாரும் இல்லாமல் பசியோட தாகத்தோட. அதற்கு பிறகு மாலையில் அவங்க ஒரு பெரிய அரசராக மாறுறாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு பெண் கிடைத்து விட்டது. ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தக்காரனா அல்லாஹ் தஆலா மாத்துறான். காலையில் ஓதுனாங்க, மாலைக்குள்ள அவங்களுடைய தேவைகளை எல்லாம் கபூலாக்கணும். எனவே இந்த ஒரு துவாவையும் இன்றைய தினத்திலிருந்து
10 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்குள்ளே அல்லாஹ் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றி தருவான். எனவே நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய இந்த 4 ரப்பனா துஆக்களையும் அர்த்தத்தோடு இதனுடைய சிறப்புகளை புரிந்து கொண்டு ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்தது தான் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள். இன்றைக்கு நம்ம பதிவில் 4 ரப்பனா துஆக்களை தான் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபில் 40 ரப்பனா துஆக்கள் அதனுடைய தமிழ் பொருளோட தமிழில் ஓதுற மாதிரியும் இருக்குது. இதுவரையும் இந்த கிதாப் வாங்கினதில்லை அப்படிங்கிறவங்க இப்போவே ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா புத்தகம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இதற்கு பிறகு இந்த கிதாப் உங்களுக்கு கிடைக்காது. அதே போல் தமிழில் நாங்கள் 30 ஜுஸ் குரானையும் ஓதணும். எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா கவலையே படாதீங்க. வரக்கூடிய ரமலானில் ஓதுறதுக்கு 30 ஜுஸ் குரானும் தமிழில் ரெடியாக இருக்குது. இதுவும் குறைந்த அளவு தான் இருக்குது. யாருக்கு வேணுமோ இன்றைக்கே நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.